பயிற்சி யாருக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற வகையில் இன்றைய தினம் நாம் பார்க்க போகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறதாங்க. இதுவரைக்கும் குரு உங்களுக்கு எப்படி இருந்தார்? 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடந்தாருங்க. எந்த ஒரு காரியத்தையும் உங்களால் தைரியமாக பண்ண முடியலைங்க. எந்த நேரம் எந்த பிரச்சனை வருமோ தெரியலையேங்கிற மாதிரி ஒரு பயத்தையும் மனோபீதியையும் இந்த குரு பகவான் கொடுத்துக்கிட்டே இருந்தாருங்க. யாருமே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் நீங்கள் வருத்தப்பட்டதெல்லாம் உண்டுங்க. குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் எதுக்கெடுத்தாலும் சண்டை சச்சரவு தான் அப்படிங்கிற நிலைமை தாங்க இதுவரைக்கும் இருந்ததுங்க. இப்போ குரு பகவான் 12ஆம் இடத்தை விட்டு விலகி உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துட்டாருங்க. ராசிக்குள்ளார குரு வந்ததுனால ஆரோக்கியத்தில் தாங்க நீங்கள் அக்கறை காட்டணும். முன்ன மாதிரி அலட்சியமாக இருக்கக்கூடாது. எனக்கெல்லாம் எதுவும் வராது, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எப்பொழுதுமே நல்லது தாங்க. ஆனால் அதே நேரத்தில் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொழுப்புச்சத்து அதிகம் உள்ள உணவுகளை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. இனிமேல் நடைப்பயிற்சியும் மூச்சு பயிற்சியும் உங்களுக்கு அவசியமாகுது. அதனால் இந்த 2 பயிற்சியும் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஜென்ம குரு உங்களை எந்த தொந்தரவும் தரமாட்டாருங்க. ஆனால் அதே நேரத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார ஏதாவது ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அதை பொருட்படுத்தாமல் விட்டுறது நல்லதுங்க. அது மட்டும் இல்லைங்க, ஜென்மத்திலே சீதையை ஸ்ரீராமர் சிறை வைத்தார் போலன்னு பழைய பாடல் சொல்லுது. அப்படின்னா என்ன, கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும். அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. ராசிக்குள்ளார குரு இருக்கிறதுனால சின்னதாக ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு கோபம் இருக்கும். அந்த கோபத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. ராசியில் குரு பகவான் உட்கார்ந்துருந்தாலும் யோகமான வீடுகளை குரு பகவான் பார்க்க போகிறாருங்க, பார்த்துட்ருக்காருங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்களுடைய ஆரோக்கியம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவுகள் இருந்தாலும் கடைசியாக எல்லாமே சமாதானமாகி சந்தோஷமாகிடுங்க. 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே சின்ன சின்ன சேமிப்புகளும் இருக்குங்க. ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறது அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா, அதாவது மே 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் அந்த 43 நாட்கள் மட்டும் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணம் செய்கிறார். அதனால் அந்த 43 நாட்கள் வரைக்குமே கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சிலருக்கு அறுவை சிகிச்சை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அந்த 43 நாட்கள் வரைக்கும் கவனமாக இருந்தால் போதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தான் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா 200 நாட்கள் குரு பகவான் ரோகிணி நட்சத்திரத்தில் தான் பயணம் செய்ய இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தான் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். அடுத்தவங்களுக்கு உதவ போய் நீங்கள் ஏதாவது சிக்கிக்கக்கூடாது. அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்ல போய் அது ஏதாவது தப்பாயிடக்கூடாது. அதனால் தானுண்டு தன் வேலையுண்டுன்னு இருக்கிறது நல்லதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ஜூன் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 19 வரைக்கும் கவனமாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது நவம்பர் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து 2025 ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த நாட்களிலெல்லாம் உங்கள் நட்சத்திரத்திலேயே குரு பகவான் பயணம் செய்ய இருக்கிறாரு. இந்த நாட்களில் கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களை நம்பி எதிரையாவது போய் சிக்கிக்கக்கூடாது. அதே மாதிரி ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து போட்டு சிக்கிக்கக்கூடாது. வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி லாகிரி வஸ்துக்கள், ஆயில் பதார்த்தங்கள், அதாவது எண்ணெய் வஸ்துக்கள், அதுக்கு அடுத்தது வாயு பதார்த்தங்கள் இதெல்லாம் சாப்பாட்டில் தவிர்த்துட்டு எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் கவனமாக இருக்கணும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க. அப்புறம் ஏப்ரல் 10லேருந்து நிதானமாக இருக்கணும். மற்ற நாட்கள்லாம் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்குதுங்க. ஜென்மகுருங்கிறதுனால வியாபாரத்தில் பெருசாக முதலீடு போட்டு கடனுக்கு வாங்கி வட்டிக்கு வாங்கிலாம் மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் நிதானமாக எதையும் செய்ய பாருங்கள். அதே மாதிரி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வீண்பழி வரும். மேலதிகாரிகளை பற்றி கமெண்ட் அடித்து
பேசுகிறது, கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட அதிகமாக உரிமை எடுத்துக்கிறது, அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் ரகசியமாக யாருக்கும் தெரியாதுன்னு ஒரு சிலர்கிட்ட பேசுகிற விஷயம் மேலிடத்து வரைக்கும் போயிடும். அப்படி இருக்கிறதுனால ஃபோனில் பேசுகிறதா இருந்தாலும் கவனமாக பேசுங்க. உங்கள் பேச்சை எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க ரெக்கார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி இந்த ஜென்ம குரு அப்படின்னு இருக்கிறதுனால தான் நீங்கள் முழுக்க முழுக்க சரியான நேரத்தில் சாப்பிடணும், சரியான நேரத்தில் தூங்கணும், இதெல்லாம் வச்சுக்கிறது நல்லதுங்க. இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. திடீர்னு அப்படியே பாசமாக சிலர்லாம் பேசுவாங்க, நான் பழைய சொந்தம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரி, எல்லாமே நல்ல விஷயந்தான். ஆனால் அவங்க வேறு ஏதாவது எதிர்பார்த்து உங்கள்கிட்ட வந்திருப்பாங்க. உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. ஆனால் சக்திக்கு மீறி அவங்கள நம்பி அங்கங்கன்னு கடனை வாங்கி கொடுத்து மாட்டிக்காதீங்க. அந்த வகையில் தான் நாம் முடிஞ்ச உதவிகள் நாம் செய்துக்கிட்டு தான் இருக்கணும். ஆனால் எக்ஸ்ட்ரா ரிஸ்கெல்லாம் எடுத்து எதையுமே நீங்கள் செய்யக்கூடாது. அந்த வகையில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஜென்மகுருங்கிறதுனால அதிகமாக தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதனால் ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுங்க. வியாபாரத்திலேயும் அப்படியே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சின்னதாக ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. லேசாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும். உடனே இசிஜிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, எல்லாம் நல்லா தான் இருக்கும். அதனால் அதாவது மெடிக்கலி நீங்கள் ஃபிட்டாக தான் இருப்பீங்க. ஆனால் மென்டலி உங்களை அது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. ஆனால் பயப்பட வேண்டிய அளவுக்கு வேறு எதுவும் பாதகமாக இல்லைங்க. சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் இருக்குது. பிள்ளைகளும் உங்களை விட்டு பிரிஞ்சு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுக்கும் வேற்றுமொழிக்காரங்க மூலமாக சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை உண்டாக்குறதுக்கு நீங்கள் திருச்செந்தூர் போகிறதாங்க நல்லது. திருச்செந்தூர் முருகப்பெருமானை ஏதாவது ஒரு வியாழக்கிழமையில் போய் வணங்குங்க. இல்லைன்னா சஷ்டி திதியில் போய் நீங்கள் வணங்குங்க. அதாவது வணங்கிட்டு வெளியில் வரும்பொழுது பச்சரிசி நீங்கள் தானமாக கொடுக்கறது நல்லதுங்க. ஏன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் குரு பகவானுக்கு அனுகிரகம் செய்தவர். அதனால தான் நீங்கள் திருச்செந்தூர் போய் அங்கே இருக்கக்கூடிய செந்திலாண்டவரை வணங்குவதன் மூலமாக ஜென்மகுருவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே விலகி உங்களுக்கு அழகு, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் எல்லாமே முழுமையாக கிடைக்குங்க. அதோடு மட்டுமில்லாமல் மூத்தவர்கள், முதியவர்கள், ஆதரவற்ற முதியவர்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை எல்லாம் செய்யுங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.